வெல்கம் டு தி காட் சீரீஸ் ஆன் த வாய்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இன்னையோட வீடியோ யாரோடைய ட்ரஸ்ட் என் நம்பிக்கையும் மாற்றுறதுக்காக அல்ல. இது வெறும் நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற ஏஷியன் ஸ்டாரிஸ், கடவுள்களை காவல் தெய்வங்களை பற்றிய நம்பிக்கை கதைகள் மற்றும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தவோ தாழ்த்தவோ கிடையாது. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்க இன்னையோட எபிசோட்க்கு நம்ம போகலாம். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு நீங்கள் போனாலும், இல்லை அம்மன் கோவிலோ சரி, இல்லை எல்லை கோவில்களிலோ சரி, அல்லது நம்ம தாத்தா பாட்டிகள் நம்மக்கிட்ட சொன்ன கதைகளில் கூட சரி, கருப்பு சாமின்ற பேர் எட்டி பார்க்காம இருந்ததே கிடையாது. எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறது சின்ன கருப்பரும் பெரிய கருப்பரும் பற்றி தான். ஸோ கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். கருப்பர்னு சொல்லும்போது அவர் வெறும் தெய்வம் மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த காவல் தெய்வமும் கூட. உண்மையை காப்பவர், அநீதியை அழிப்பவர். நம்ம மாதிரி பக்தர்கள் நீ தான் கதின்னு காலில் வந்து சரணடையும் போது அவங்கள கட்டி அணைச்சி பாதுகாக்கிறவரும் அவரு தான். கருப்பரை பற்றி ஒரு கதை மட்டும் கிடையாதுங்க. பல கிராமங்களில் பல குடும்பங்களில் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி யூனிக். ஒரு கதையின்படி ஆதிபராசக்தி தேவி அவங்க கோவில்லையும் அங்கே வர பக்தர்களையும் பாதுகாக்கிறதுக்காகத்தான் வீர தலைவராக கருப்பரை நியமிச்சிருக்காங்க. இன்னொரு கதையில என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமானின் அருளால நீதியை நிலைநாட்டுறதுக்காகத்தான் கருப்பர் பூமிக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. பெரிய கருப்பரும் சின்ன கருப்பரும் என்ன வித்தியாசம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சில கதைகள்ல பெரிய கருப்பர் தான் மூத்த தலைவராக விளங்குறாரு, தீர்ப்பு வழங்குறாரு, தர்மத்தை நிலைநாட்டுறாரு, அதிகாரத்தின் ஓர் அடையாளம். சின்ன கருப்பர் இளைய தலைவராகத்தான் கருதப்படுறாரு, வேகமாக செயல்படுறாரு, தர்மத்தை தலை காக்குறாரு, என்னைக்குமே பாதுகாப்பான நிலையிலே எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் சில இடத்துல இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் கிடையாது. ஒரே சக்தியின் இரண்டு வடிவங்களாக தான் இரண்டு பேருமே திகழ்றாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட வடிவங்களை நல்லா ரசிச்சு பார்த்துருக்கீங்களா? பெரிய மீசை, கையில் அருவாள், சில சமயங்களில் சில வடிவங்களில் சூலம் இருக்கும், சில வடிவங்களில் ஈட்டி இருக்கும், அப்பப்போ வாளும் வச்சிருப்பாங்க. பார்க்க லேசா பயமா இருந்தாலும் இது அவங்களோட கோபத்தை குறிக்காது. தீமையை காக்கும் ஒரு பொறுப்பு, தீமையை எதிர்க்கும் தைரியம், நீதியை காக்கும் பொறுப்பு, என்னைக்குமே பக்தர்களுக்கு பாதுகாப்பாக தயாரான நிலையில் நிற்கும் ஒரு வடிவங்களாக தான் காட்டப்படுறாங்க. நம்மள மாதிரி மக்கள் ஏன் இவங்கள வழிபடுறாங்க? பலர் சின்ன கருப்பர்கிட்டையும் பெரிய கருப்பர்கிட்டையும் வேண்டுவது என்ன தெரியுமா? நியாயம் கிடைக்க, குடும்பத்தை பாதுகாக்க, தொழில் முன்னேற்றம், கண் திருஷ்டி விலக, பயங்கள் நீங்க, மனதைரியம் கிடைக்க. ஆனால் அவங்க சொல்ற விஷயம் உண்டு, தாமதம் ஆகலாம் ஆனால் உண்மை என்றுமே தோற்காது. நிறைய கோயில்கள்ல சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் கருப்பர் வம்சத்திலே அவ்வளோ பேரை வச்சு வழிபடுறாங்க. சங்கிலி கருப்பர், வேட்டை கருப்பர், கோட்டை கருப்பர்னு கருப்பர் வம்சத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நிறைய வீடுகளில் கூட கருப்பரை வச்சு வழிபடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள். சில நாடுகளில் அமாவாசை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சில இடங்களில் ஆடி மாதம் இல்லை வருடாந்திர திருவிழா இந்த மாதிரி விசேஷங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் கருப்பரோட சன்னதிகளிலும் சரி, கருப்பரோட கோவில்களிலும் சரி பொய் சத்தியம் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கருப்பர்னு சொல்கிறவர் நீதியை நிலைநாட்டுவார். இவ்வளோ நேரம் நம்ம கதையை நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த எபிசோட்லேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும்னா, கருப்பர் ஆனஸ்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நீதியின் காவலர், நேர்மைக்கும் உண்மைக்கும் மட்டுமே அவர்கிட்ட இடம் இருக்கு. ஸோ கைஸ், பெரிய கருப்பராக இருந்தாலும் சரி, சின்ன கருப்பராக இருந்தாலும் சரி, விஷயம் ஒன்று தான், நீதி, நேர்மை, தர்மம். வலிமை என்பது மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல,
நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனமானவர்களையும் பாதுகாக்கிறதுக்காகவும் தான். என்னையோட எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிக்டாக்ல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய பேச்சையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்கள் வீடுகள்லேயும் சின்ன கருப்பர், பெரிய கருப்பர் இல்லை கருப்பர் பரம்பரையிலேயே வீட்டில் வச்சு நீங்கள் வணங்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். Till then, stay safe and be kind always, guys. Thank you for tuning in.